பேசாம சினிமாக்குள்ள பூந்து நம்மளும் நம்பர் 1 ஸ்டார் ஆகி விஜய் அண்ணா மாதிரி பேசாம சிஎம் ஆயிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கு. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்குல்ல. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போராடி கஷ்டப்பட்டு நம்மளை நிரூபிச்சு அப்புறம் சிஎம் ஆகிறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா நம்பர் 1 இடத்த சினிமால புடிச்சிட்டு அப்படியே சிஎம் ஆனோம்னா ஈஸியா வாக்கு வெற்றி பெற்று நம்மளும் சிஎம் ஆயிலாம் போயில இருக்கு. விஜய் அண்ணா ரூட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு, பேசாம இந்த ரூட்டை நம்மளும் எடுக்க ஆரம்பிச்சிடலாமான்னு பலரும் இந்த சூழ்நிலையில பல விதங்கள்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயோட போக்கு தமிழக அரசியல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், விஜய் அவர்கள் மாதிரி ஸ்ட்ரைட்டா அரசியலுக்கு வராம ஸ்ட்ரைட்டா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகிறது எவ்வளவு பெரிய பின்னடைவை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோல விளக்கத்தை பார்த்தரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சு அதுக்கான முடிவுகளும் வெளியாயிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரப்படி விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில டிஎம்கே இரண்டாவது எதிர்கட்சி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல எல்லாம் திமுக தான் கண்டிப்பா வெற்றி பெறும், தாவேக 3வது இடத்துக்கு தான் செல்லுங்கிற மாதிரி மெஜாரிட்டியான கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல தாவேக நம்பர் 1 இடத்துல இருக்கு, ஏடிஎம்கே 3வது இடத்துல இருக்கு, டிஎம்கே 2nd இடத்துல இருக்கு. ஸோ எதனால இவ்வளவு பெரிய பாதிப்புகளை டிஎம்கே சந்திச்சிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் ஒன்னே ஒண்ணு, விஜய்ங்கிற ஒரு பெரிய செலிபிரிட்டி எலெக்ஷன்ல நின்னனால மட்டும்தான் டிஎம்கே இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஆனா விஜயோட வெற்றியை ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருந்தாலுமே அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமான விஷயத்த கிரியேட் பண்ணிருக்குங்கிறது தமிழக மக்கள் நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவா அரசியல்ங்கிறது களத்துல வந்து நின்று ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில இணைஞ்சு தன்னை நிரூபிச்சு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி அப்புறம் மெல்ல மெல்லமா வந்து எலெக்ஷன்ல நிப்பாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு உலக லெவல்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறனால மட்டுமே ஸ்ட்ரெயிட்டா சிஎம் கேண்டிடேட்டா நின்னாரு. 233 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டாரு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சிஎம் கேண்டிடேட்டா இப்ப ஜெயிக்கவும் போறாரு. ஸோ விஜய் அவர்கள்ட்ட ஆல்ரெடி பணபலமும் இருக்கு, ரசிகர்களோட பலமும் இருக்கு. ஸோ இதை வச்சு மட்டுமே சிஎம் கேண்டிடேட்டா ஸ்ட்ரெயிட்டா நின்று எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பாதிப்பான விஷயங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாமே அவங்களோட நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்டு களத்துல நின்று மக்களுக்கு தன்னை பரிச்சயப்படுத்தி அப்புறமா ஜெயிப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், முக ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இப்படிதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் இன்க்ளூடிங் எம்ஜிஆரை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அரசியல்ல இருந்து அப்புறம் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நின்னாரு. ஆனா வரலாற்றிலேயே இல்லாத மாதிரி விஜய் அவர்கள் ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டு அது இப்ப நிறைவேறவும் போகுது. ஸோ இந்த இடத்துலதான் தமிழக மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டார் வேல்யூவை நம்பி மட்டுமே ஓட்டு போட்டிருந்தா தமிழக மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. விஜய் அவர்கள் எப்பயும் போல அவருக்கு ஆட்சி கிடைச்சிச்சுங்கிறனால சினிமால என்ன மாதிரியான பலன்களை அனுபவிச்சாரோ அதை விட இன்னும் டபுள் மடங்கு தான் கண்டிப்பா சிஎம் ஆகிறப்போ கண்டிப்பா பலனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில எவ்வளோ நல்ல திட்டங்களை பண்ணியுமே திமுகவை சேர்ந்த முக ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. இவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சாலுமே சிஎம் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சில வரலாறு பின்னணிகளும் இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். 2006 எலெக்ஷன்ல கருணாநிதி அவர்கள், திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்கள் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு. ஜெயிச்சு அவர் என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா யாருமே கொண்டு வராத சில நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. குறிப்பா விவசாய கடன் தள்ளுபடி, சுமார் 7000 கோடி மதிப்பிலான கூட்டுறவு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சு 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காப்பாத்தினாரு, பயனடைய வச்சாரு. அதுக்கடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரிசிய 1 ரூபாய்க்கு வித்தாரு. அப்புறம் இலவச டிவி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்புறம் சமத்துவபுரங்கள், அரசு பள்ளிகள்ல தமிழ் மொழி கட்டாயம், இந்த மாதிரியான சில நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. குறிப்பா
அடிப்படை கட்டமைப்பு, அதாவது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோட ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் உயர்த்தி கொடுத்தாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் அவரோட ஆட்சியில, அதாவது 2006 ஆட்சியில கொண்டு வந்துமே தமிழக மக்களை இருக்கிறவங்க அதுக்கடுத்த எலெக்ஷன்ல திமுகவை தோக்கடிச்சாங்க. இது ஒரு பெரிய அதிர்வலைய கிளப்புச்சு. இவ்வளோ, அதாவது தமிழக மக்கள், அடித்தட்டு மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்கள் அப்போ அந்த நலத்திட்டங்களை கொடுத்து செயல்முறைப்படுத்தி அதை தமிழக மக்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கடுத்து அவரை தோல்வி அடையதான் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தோல்வியை தழுவிற்க திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் 2021 2026 ஆட்சி புரிஞ்சாங்க. அதுல யாருமே கொண்டு வராத மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், பொருளாதாரத்துல வளர்ச்சி, அப்புறம் காலை உணவு திட்டம், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பா அதுல மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. நிறைய பேரும் பலனடைஞ்சாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுமை பெண் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஏழை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மதியம் சாப்பாடு வழங்கப்பட்டு இருந்துச்சு பள்ளிகள்ல. அதே காலையில சாப்பிடாம நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தா எப்படி இருக்குன்னு கூட இருக்கவங்களோட அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணாரு. உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதன் மூலியமா எக்கச்சக்கமான ஏழை மாணவர்களோ குழந்தைகளோ காலை உணவு திட்டம் மூலியமா பயங்கரமா பலனடைஞ்சிருந்தாங்க. அதாவது திராவிட மாடலோட ஆட்சியில காலை உணவு திட்டங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அவரு கொண்டு வந்ததுல இது ரொம்ப முக்கியமான திட்டமா படுச்சு. அதுக்கடுத்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2025 மற்றும் 2026 வின்ஃபேட், டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் மூலமா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டுகளை ஈர்த்தது மட்டும் இல்லாம புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாரு. இந்த மாதிரியான நலத்திட்டங்களை சொல்லிட்டே போலாம். குறிப்பா பல பெண்கள் மகளிர் விடியல் பயணம் மூலியமா பெரிய அளவுக்கு பயனடைஞ்சாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது எந்த அரசுமே செய்யாத மகளிர் விடியல் பயணத்தை கொண்டு வந்ததே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதன் மூலியமா அடித்தட்டு பெண்களோட பஸ் செலவுங்கிறது ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா மாசத்துக்கு அது மட்டுமே அவங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆகும். அதை முழுக்க முழுக்க தீர்த்து வச்சதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்த எந்த அரசுமே மகளிர் விடியல் பயணம், அதாவது பெண்கள் ஃப்ரீயா பஸ்ல போய்க்கலாங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தவே இல்லை. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு. இப்படிப்பட்ட இன்னும் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுமே தமிழக மக்கள் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறனால மட்டுமே விஜய்க்கு ஓட்டளிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே அரசியல் புரிதல் உள்ளவங்க, அரசியல் கொள்கை கோட்பாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு ஸ்டாரா இருக்கிறனால மட்டுமே விஜயோட கட்சியை ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப சோகமான விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய தொகுதியில கீதா ஜீவன் அவர்கள் போட்டியிட்டாங்க. அவங்கள எதிர்த்து தாவேகாவை சேர்ந்த ஸ்ரீநாத் அவர்கள் போட்டியிட்டாங்க. ஸ்ரீநாத் உங்களுக்கு யாருன்னு தெரியும். வேட்டைக்காரன் படத்துல விஜயோட கமெடியன் ஆக்டரா வந்தவர். அவரு இதுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசியல் களத்திலே நிக்கல, எந்த கட்சியை சேர்ந்தவரும் கிடையாது. விஜயோட சேர்ந்தாரு, விஜய் கட்சியில இணைஞ்சாரு, தூத்துக்குடியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னாரு. இவரு இப்போ எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதே சமயம் மதுரை மத்திய தொகுதியில பாத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் அவர்களும் சுந்தர்சி அவர்களும் போட்டியிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு தான் கடுமையான போட்டி நிகழும்னு பார்த்தா கடைசியில தாவேகா வேட்பாளர் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி கொளத்தூர் தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகா வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியை அடுத்தடுத்த மேம்பாடுகளை கொண்டு போயிட்டு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்காரு. சோ விஜய், அதாவது விஜய்க்காகவும் அவரோட விசில் சின்னத்துக்காகவும் மட்டுமே இத்தனை இளைஞர் பட்டாளம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா தமிழகம் எங்க போயிட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியே இந்த இடத்துல நம்மளுக்கு வருது. ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நலத்திட்டங்களை கொண்டு அதை மக்கள் மத்தியில ரீச் ஆகி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க தான் இங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாலிக்கு தங்கம், இலவச ஃபேனு, இலவச மிக்சி, இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துதான் அம்மாவே ஜெயிச்சாங்க. அதே மாதிரிதான் திமுகவும் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை கொண்டு மக்களுக்கு கொடுத்து
அதன் மூலியமா தான் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா தாவேகாக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல. தாவேகாக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இவங்க அரசியலுக்குள்ளேயும் வரல, களத்திலே இறங்கல, ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆனாங்க, ஸ்ட்ரைட்டா அரசியல் நின்னாங்க, இப்போ சிஎம் ஆயிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தா மட்டுமே நீங்க சிஎம் ஆகலாம் அப்படின்னு தமிழக மக்கள் தீர்மானிக்கிறது இது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சினிமால வரக்கூடிய நடிகைகளோ நம்ம வந்து அரசியல் கட்சியில ஆரம்பிக்க வேணாம், மக்களை வந்து அரசியல் வயப்படுத்த வேணாம், அவங்களுக்கு அரசியல் என்னன்னு சொல்லி கொடுக்க வேணாம், ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஒரு ஃபீல்டுல நான் சக்சஸ் ஆகி சிஎம் ஆயிரலாம் அப்படிங்கிற மனநிலையை வந்து விஜய் மூலியமா உருவாகுதோ அப்படி ஒரு போக்கு இப்போ உருவாயிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல திமுகவினர் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மத்த தொழில் மாதிரிதான் சினிமாவும் இப்போ ஒருத்தர் வந்து அவரோட மருத்துவத்துறையில டாப் ஃபர்ஸ்ட் மருத்துவ டாக்டரா இருக்காரு அப்படின்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா சிஎம்மா நின்னா ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபேஸ் வெளியே தெரிஞ்சிருக்காது. அதே சினிமாவுனா சினிமா ஒரு தொழில் தான், பட் அது முகந்தெரிஞ்ச தொழிலுங்கிறனால அதுல நம்பர் 1 இருக்கிறது, அதுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறனால மட்டுமே சிஎம் ஆக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அபாயகரமான போக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட விமர்சனங்களையும் திமுகவினரும் அதிமுகவினரும் தாவேகாவினர் மேல பல விமர்சனங்களை சோசியல் மீடியால வச்சிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவரோட வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.